Hi friends, welcome to our channel English Pesa Asaya. Today I am going to teach you important and interesting lesson in English. Okay, so என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Okay, so I am going to teach you the word sometime. Okay, இங்க பாருங்க இடைவெளியே இல்லாம இருக்கு sometime. இதை எப்படி வாசிக்கணும்? Sometime. There is a gap between two words. Sometime. இங்க பாருங்க sometimes ஒரே வார்த்தை but கடைசி s இருக்கு. What's the difference between these three words in English? Sometime, sometime, sometimes. என்ன வித்தியாசம்? What's the difference அப்படிங்கறது தான் நான் சொல்லி தர போறேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா இது உங்களுக்கு மறக்கவே செய்யாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கும் சின்ன எக்ஸசைஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சம்டைம். இந்த வார்த்தையில நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போறேன். லெட்ஸ் see. ஸோ இங்க பாருங்க, சம்டைம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் இன் டைம். அதாவது எந்த நேரத்துல அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் இன் டைம். ஓகே, ஸோ அது பாஸ்டா இருக்கலாம் அல்லது ஃபியூச்சர்லயா இருக்கலாம். ஓகே, ஸோ பாஸ்ட் அல்லது ஃபியூச்சர்ல அன்ஸ்பெசிஃபைட் டைம்ல நடந்த ஒரு விஷயம் அல்லது நடக்க போற விஷயம். அன்ஸ்பெசிஃபைட் டைம், அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் அப்படின்னா குறிப்பிட முடியாத ஒரு நேரம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, okay, so I have written a sentence here. I will clean my room sometime. I will clean my room sometime. நான் என்னோட ரூமை க்ளீன் பண்ணுவேன் sometime, but I don't know the exact time. எக்ஸாக்டா நான் இந்த நேரத்துல தான் க்ளீன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. So I will, இங்க நம்ம will யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்கு? So it represents the future. Okay, I will clean my room sometime tomorrow. Okay, இதோட அந்த வார்த்தையை கூட சேர்த்துக்கோங்க. I will clean my room sometime tomorrow. Okay, so இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னோட ரூமை க்ளீன் பண்ணுவேன், நாளைக்கு க்ளீன் பண்ணுவேன், பட் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். ஓகே, ஸோ எக்ஸாக்டான நேரம் எனக்கு தெரியாது. இன் விச் டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காலையில் 6 மணிக்கா 7:30 மணிக்கா அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு நேரம் தெரியாது. பட் ஐ எம் கோயிங் டு க்ளீன் மை ரூம் டுமாரோ. ஓகே, ஸோ ஐ வில் க்ளீன் மை ரூம் சம்டைம் டுமாரோ. ஏதோ நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள். நாளைக்கு நான் உன்னை பார்க்ல எப்பயாச்சும் மீட் பண்ணுவேன். நாளைக்கு நான் உன்னை பார்க்ல எப்பயாவது மீட் பண்ணுவேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீங்க எழுதுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஸோ ரொம்ப சிம்பிள். That's it. I will அதோட கண்ட்ராக்ஷன் தான் I will. ஓகே, ஸோ I will meet you at the park sometime tomorrow. ஓகே, ஸோ நான் நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல உன்னை பார்க்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இந்த டுமாரோ இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம். ஐ வில் மீட் யூ அட் த பார்க் சம்டைம். பார்க்ல நான் உன்னை எப்பயாச்சும் மீட் பண்றேன், பட் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஓகே, இது எல்லாமே ஃபியூச்சருக்குள்ள எக்ஸாம்பிள். பாஸ்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, I saw him. I saw him அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். I saw him அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். Sometime yesterday. Okay, so I saw him. நான் அவனை பார்த்தேன். சானா see அப்படிங்கறதோட past form saw. I saw him. நான் அவனை பார்த்தேன். Sometime yesterday. நேத்து எப்பயோ அவனை பார்த்தேன். But you don't know the exact time. I saw him sometime yesterday. நேத்து எப்பயோ நான் அவனை பார்த்தேன். ஓகே, நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஒரு question. Did you see him yesterday? நேத்து நீ அவனை பார்த்தியா? Yes, I saw him sometime yesterday. நேத்து நான் அவனை எப்பயோ பார்த்தேன், பட் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். எனக்கு சரியான குறிப்பிட்ட நேரம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ சம்டைம் அப்படிங்கிறது அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஐ மீன் அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் இன் டைம். ஓகே, அது பாஸ்டா இருக்கலாம் அல்லது ஃபியூச்சரா இருக்கலாம். நேத்து நான் எப்பயோ அவனை பார்த்தேன். ஓகே, ஸோ ஐ saw him yesterday. I saw him sometime yesterday. எப்பயோ நான் அவனை பார்த்தேன். ஓகே, ஈஸியா இருக்கா? அதே மாதிரி இங்க பாருங்களேன், ஐ வில் கிளீன் மை ரூம் சம்டைம் டுமாரோ. நாளைக்கு நான் எப்பயோ என்னோட ரூம் கிளீன் பண்ணுவேன், ஆனா எப்ப கிளீன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ சம்டைம்ங்கிறது எங்க பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் இன் டைம். அவ்வளவுதான்.
ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் நான் எழுதி போட போறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க சம்டைம் யூஸ் பண்ணி. ஓகே, சோ அதே மாதிரி இந்த சம்டைம் அப்படிங்கிறது வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. ஓகே, ரைட். சோ நீ எப்பயாச்சும் என்ன சந்திக்கணும், எப்போதாவது நீ என்னை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இது வந்து ஃபியூச்சர்ல சொல்றீங்க, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நீ எப்பயாச்சும் என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகே, சோ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சோ வேண்டும் அப்படின்றது, சோ அதுக்கு நம்ம should யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூஸ்வலா நம்ம அதான் பண்ணுவோம். சோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீ ஆன்சர் தெரிஞ்சும் கமெண்ட்ல சொல்லிட்டே வரலாம். யூ ஷுட் சந்திக்க அப்படின்னா மீட், யூ ஷுட் மீட் என்னை அப்படின்னா மீ, எப்போயாச்சும், பட் யூ டோன்ட் ஸ்பெசிஃபை த எக்ஸாக்ட் டைம், நீ எக்ஸாக்டான நேரத்தை நம்ம வந்து இங்க சொல்லல. ஓகே, சோ யூ ஷுட் மீட் மீ சம் டைம். ரீட் பண்ணி பாருங்க. யூ ஷுட் மீட் மீ சம் டைம், நீ எப்போதாவது என்னை சந்திக்க வேண்டும். இதே இது நீ எப்பயாச்சும் சீக்கிரமா என்னை சந்திக்கணும், நீ எப்பயாச்சும் சீக்கிரமா என்னை வந்து நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கு நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம எழுதலாம், சம்டைம் சூன். சம்டைம்னா உங்களுக்கு எப்போனே தெரியாது, சம்டைம் சூன் அப்படின்னா எப்பயாச்சும் சீக்கிரமா, விரைவில் அப்படின்னு அர்த்தம். சூன்னா யூ ஷுட் மீட் மீ சம்டைம் சூன். ஓகே, இதே இது அடுத்த வாரம் நீ என்ன எப்பயாச்சும் சந்திக்கணும், நெக்ஸ்ட் வீக் எப்பயாச்சும் நீ என்ன மீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், யூ ஷுட் மீட் மீ சம்டைம் நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். யூ ஷுட் மீட் மீ சம்டைம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, யூ ஷுட் மீட் மீ சம்டைம் டுமாரோ. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். ஸோ இந்த இடங்கள்ல தான் நீங்க வந்து சம்டைம் யூஸ் பண்ணணும், அன்ஸ்பெசிஃபைட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ சம்டைம். Let's see the two-word phrase. Okay, sometime. Okay, நீங்க வாசிக்கும் போதும் sometime அந்த கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா a long period of time. ஓகே, long period of time அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், I need some time to complete my work. I need some time அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் வேணும். பட் யூ டோன்ட் நோ அது எவ்வளவு நேரம் தெரியாது, பட் அது கொஞ்ச நேரம், ஐ மீன் லாங்கா கூட இருக்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் வேணும். எதுக்கு அப்படின்னா டு கம்ப்ளீட் மை ஒர்க், என்னோட வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் வேணும். ஐ மீன் a period of time or a long period of time. Okay, so I need some time to complete my work. Another example, it took me some time. It took me அப்படின்னா அது எடுத்துக்கொண்டது. It took me some time to clean the room. இந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. ஓகே, so it took me some time to clean the room. Another example, do you need some time to solve this problem? உனக்கு கொஞ்ச நேரம் வேணுமா, கொஞ்ச நேரம் தேவையா ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு? நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க, அதுல இருந்து வெளியே, ஐ மீன் அதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் வேணுமா? இல்ல மேக்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம போடுறோம், சம் போடுறோம், அதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு you can ask this question. Do you need some time to solve this problem அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ சம் டைம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? சம் டைம் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, சம் டைம். ஓகே, தனித்தனியா நம்ம வந்து வாசிக்கணும். ரைட்? ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எங்கூட சேர்ந்து ரீட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் இட் ப்ராப்பர்லி. ஓகே, இதை வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ வாசிக்கலாமா? பின்னாடியே வாசிச்சுட்டே வாங்க எங்கூட சேர்ந்து. I need some time to complete my work. It took me some time to clean the room. Do you need some time to solve this problem? Okay, and I need some time, okay, to relax myself. நான் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் வேணும். ஓகே, அது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க சம்மும் டைமும் சேர்த்து போட்டீங்கன்னா அது தப்பு, அதோட மீனிங்கே மாறிடும், அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், இல்ல பிரசன்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், எங்கனாலும் நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறை எதுவுமே கிடையாது. பட் யூ ஷுட் ரிமெம்பர் தட் சம் டைம் விச் மீன்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்கு யூ நீட் சம் டைம். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஐ நீட் சம் டைம் to speak English fluently. English வந்து fluent-ஆ பேசுறதுக்கு I need some time. I need some time to talk with you. உங்களோட பேசுறதுக்கு
எனக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுது. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப சம் டைம் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டீச் யூ சம்டைம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கடைசியா நான் சொல்லித்தர போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ். ஒரே வார்த்தை தான், பட் கடைசி எஸ் இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி வாசிக்கணும்? சம்டைம்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அப்படின்னா வந்து அது ஒரு அட்வர்ப். ஓகே, ஸோ அக்கேஷ்னலி அப்படின்னு அர்த்தம். அக்கேஷ்னலி. சம்டைம்ஸ் அப்படின்னா அக்கேஷ்னலி, எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ முடிஞ்சா அதை பாருங்க. ஓகே, நம்மளோட சேனல்ல இருக்கும். ஸோ அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல்ல அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தர போறேன். என்னன்னா ஆல்வேஸ், ஓகே, usually, sometimes, okay, and then rarely, and then never. Okay, so இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே, ஸோ நீங்க வந்து காலையில உங்களுக்கு வந்து ரன்னிங் ஓடுற ஹேபிட் இருக்கு. ஓகே, ஸோ தினமும் நீங்க ஓடலாம், இல்லை எப்பயாச்சும் ஓடலாம். ஸோ ஐ மீன் காலையில் இருந்துச்சோன்னா ரன்னிங் போவீங்க. அது எந்த விதமா சொல்லலாம்? அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, ஃப்ரீக்வன்சினா என்ன சொல்றது? அந்த இடைவெளி. தினமும் போவீங்களா, இல்ல ரன்னிங் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவீங்களா, வாரத்துல 3 நாள் போவீங்களா அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் கால்ட் அஸ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் these words. These words are called as adverbs of frequency. Just you have to learn these words in English. Okay, easy ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. So we have 7 days per week. 7 days a week, right? So 7 நாட்கள் இருக்கு. So always அப்படின்னா வந்து அந்த 7 நாளும் நீங்க ரன்னிங் ஓடுறது. ஓகே, 7 டேஸும் நீங்க வந்து ரன்னிங் ஓடுறது. 7D அப்படின்னா 7 days. ஓகே, so always I go for a run in the morning. So எப்பவுமே நான் வந்து காலையில் எழுந்தோன்னா ரன்னிங் கிளம்பிடுவேன். go for a run அப்படின்னா ரன்னிங் போறது. தினமும் காலையில் நான் வந்து போயிடுவேன். யூஸ்வலி அப்படின்னா வந்து ஒரு 5 நாள், வாரத்துல ஒரு 5 days. ஓகே, 4 to 5 days you go for a walk. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I usually go for a walk, I mean go for a run in the morning. யூஸ்வலினா வாரத்துல ஒரு 5 நாள். சம்டைம்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 2ல இருந்து 3 நாள், 3 days அப்படின்னு வச்சுக்கோங்க. I sometimes go for a run in the morning. ஓகே, ஸோ ரேர்லி அப்படின்னா வாரத்துல ஏதாவது ஒரு நாள். I rarely go for a run in the morning. ஸோ ஃபைனலி never, நான் ரன்னிங் போவே மாட்டேன். ஓகே, ஸோ இது வந்து 0. I never go for a run in the morning. ரன்னிங் நான் போவே மாட்டேன். Got it? So these words indicates the frequency of action, the frequency of running. Okay, எவ்வளவு நாள் நீங்க வந்து ரன்னிங் போறீங்க. ஓகே, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி go for a run அப்படின்னு சொல்றோமா, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு பேர் தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல வந்து நான் சம்டைம்ஸ் பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த சம்டைம்ஸ் இருக்கு இல்லையா, இதை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, இது வந்து அந்த 7 நாட்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு பொருந்தும், 2 வருஷத்துக்கு பொருந்தும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் கேன் பி யூஸ்ட் வித் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை வந்து நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும். ஓகே, யூ cannot யூஸ் வித் சிம்பிள் பாஸ்ட் ஆர் சிம்பிள் ஃபியூச்சர், வாட் எவர். அதோட நீங்க பயன்படுத்த முடியாது. யூ கேன் யூஸ் திஸ் சம்டைம்ஸ் வித் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதோட மட்டும்தான் உங்களால பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ இப்படி சொல்ல முடியாது உங்களால. I sometimes went for a run. went அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது, பாஸ்டா நீங்க பயன்படுத்த முடியாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் பயன்படுத்த முடியும். I sometimes go for a run in the morning. அப்போ வாரத்துல 7 நாள்ல ஒரு 3 நாள் நான் வந்து ரன்னிங் போவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, இந்த இதுக்கு பேர் தான் வந்து சம்டைம்ஸ் அப்படிங்கிறது அட்வர்ப் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமாவும் பயன்படுத்தலாம், அல்லது இதை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம். இப்படி நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை முன்னாடி போட்டு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஐ கோ ஃபார் அ ரன் இன் த மார்னிங். எப்பயாச்சும் நான் வந்து காலையில் ரன்னிங் போவேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எப்போதாவது நான் வந்து ஜிம்முக்கு போறேன், எப்போதாவது நான் ஜிம்முக்கு போறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.
I sometimes go to gym. I sometimes go to the gym. ஓகே, ஸோ நான் எப்பயாச்சும் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தின ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து இப்ப நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் பயன்படுத்துவோம். இன்னொன்று வந்து நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ், அப்புறம் வந்து உலக உண்மைகள் அதை சொல்றதுக்கும் பயன்படுத்துவோம். சூரியன் எப்பவுமே கிழக்குல தான் உதிக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாறாத உண்மைகள், நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸை சொல்றதுக்கும் யூ ஹாவ் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகே, ஸோ ஐ சம்டைம்ஸ் கோ டு ஜிம் இப்படியும் சொல்லலாம், அல்லது சம்டைம்ஸ் வந்து முன்னாடி போட்டு சொல்லலாம், இப்படியும் நீங்க சொல்லிக்கலாம். சம்டைம்ஸ் I go to the gym or gym. Sometimes I go to the gym. Okay, so இது முன்னாடி போட்டு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சம்டைம்ஸ் அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சம்டைம்ஸ் கூட சேர்த்து இந்த வார்த்தைகளை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்டைம்ஸ்க்கு பதிலாக அந்த ஆல்வேஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் கோ டு தி ஜிம் அப்படின்னா நான் எப்பவுமே ஜிம்முக்கு போவேன்னு அர்த்தம். இதே இதை நெவர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ நெவர் கோ டு தி ஜிம், நான் எப்பவுமே ஜிம்முக்கு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். Got it? ஸோ ரேர்லி அப்படின்னா நான் எப்பயாச்சும் ஜிம்முக்கு போவேன். ஐ ரேர்லி கோ டு த ஜிம். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்டைம்ஸ். அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, உங்களோட நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. தினந்தோறும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் அவ்வளோ அழகான கான்செப்ட். ஈஸியா இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லணும் ஃபீட்பேக். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நாளைக்கு நான் எப்போதாவது உனக்கு கால் பண்ணுவேன். எந்த டைம்னு எனக்கு தெரியாது, பட் நாளைக்கு நான் உனக்கு எப்பயாவது கால் பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது, கொஞ்ச நேரம் தேவைப்படுது, ஒரு பீரியட் ஆஃப் டைம். நான் எப்போதாவது கோவிலுக்கு போவது உண்டு. வழக்கமா நான் எப்பயாச்சும் கோவிலுக்கு போவது உண்டு, எப்போதாவது கோவிலுக்கு போவதுண்டு. ஸோ இங்க வந்து எங்க நம்ம வந்து சம்டைம் பயன்படுத்தணும், எங்க சம்டைம் பயன்படுத்தணும், எங்க சம்டைம்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள வந்து ட்ரை டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ் த்ரூ யுவர் காமெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட். டைம்ஸ் அப். ஓகே, ஸோ நாளைக்கு நான் எப்பயாச்சும் உனக்கு கால் பண்ணுவேன், கால் பண்ணுவேன், நாளைன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சர். எப்பயாச்சும் கால் பண்ணுவேன், யூ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சம் டைம். எழுதலாமா? ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் உனக்கு கால் பண்ணுவேன், இதை முதல்ல எழுதிடலாமா? ஸோ ஐ வில் கால் யூ. வில்லியம் போட்டிருக்கோம், ஃபியூச்சர். ஸோ டென்சஸ்லாம் கற்றுக்கணும்னா நம்ம வீடியோஸ் பாருங்க, கற்றுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். ஓகே, பட் ஈஸியான டாபிக். ஓகே, ஸோ ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன் எப்பயாச்சும். ஓகே, சம்டைம். நாளை அப்படின்னு இருக்கு, டுமாரோ. தட்ஸ் இட். ஐ வில் கால் யூ சம்டைம் டுமாரோ. நாளைக்கு எப்பயாச்சும் நான் உனக்கு கால் பண்ணுவேன். இந்த சம்க்கும் டைமுக்கும் இடையில கேப் விட்டா அது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது. எனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ எனக்குன்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? சோ தேவைப்படுகிறதுன்னா நீட். சோ ஐ நீட் சிறிது நேரம், ஐ நீட் சம் டைம். எதுக்கு? இந்த வேலையை முடிப்பதற்கு. டு கம்ப்ளீட், முழுசா முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், ரைட்? சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கம்ப்ளீட்க்கும் ஃபினிஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இல்லையா? ஸோ ஐ நீட் சம் டைம் டு கம்ப்ளீட் இந்த வேலையை அப்படின்னா திஸ் ஒர்க். ரீட் பண்ணி பாருங்க. ஐ நீட் சம் டைம் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஸோ செப்பரேட் பண்ணி எழுதணும். ஸோ இங்க வந்து there should be a gap, ஒரு கேப் இருக்கணும். the last one, நான் எப்பயாச்சும் கோயிலுக்கு போறது உண்டு, நான் எப்பயாச்சும் கோயிலுக்கு போறது உண்டு. ஓகே, ஸோ நான் அப்படின்னு இருக்கு. ஐ சம்டைம்ஸ், எப்போதாவது, சம்டைம்ஸ். நம்ம வந்து கண்டிப்பா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட மட்டும்தான் சம்டைம்ஸ் பயன்படுத்த முடியும். ஐ சம்டைம்ஸ் கோ டு த டெம்பிள். தட்ஸ் இட். ஸோ இந்த சம்டைம்ஸ் முன்னாடியே போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ஐ கோ டு த டெம்பிள். தட்ஸ் இட்.
ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? இங்கேயும் எப்போதாவதுன்னு இருக்கு, இங்கேயும் எப்போதாவதுன்னு இருக்கு. மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, வாசிச்சு பாருங்க. I will call you sometime tomorrow. I need some time to complete this work. I sometimes go to the temple. That's it. தெரிஞ்சிட்டீங்களா? So this is the difference between sometime and sometimes. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா நண்பர்களே வீடியோ? ஓகே, எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருந்ததா, புரிஞ்சிட்டீங்களா, எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் மேல நீங்க அதை யூஸ் பண்ணி வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் பேசினாதான் எனக்கு முழுமையான சந்தோஷம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்க போறேன். 2 sentences நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுல என்ன தப்பு இருக்கு, என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, இதுல 3 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதுல வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த sometimes மிஸ்டேக்ஸ் இருக்கும். யூ ஹாவ் டு கரெக்ட் தோஸ் மிஸ்டேக்ஸ். வெறும் 10 seconds போதும். வாசிங்க. I sometime go to the store. You should call me sometimes. I need some time to play with my friends. So என்னென்ன தப்பு இருக்கு? Okay, what are the mistakes அப்படிங்கிறது you have to find it out. Okay, உங்களுக்கு வந்து 10 seconds time அதுக்குள்ள கரெக்ட் பண்ணணும். Your time starts now. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. Good. Time's up. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். So first sentence, I sometime go to the store. நான் எப்பயாச்சும் கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கு இந்த சம்டைம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களோட ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. நீங்க எப்பயாச்சும் தான் கடைக்கு போவீங்க. எப்பயாவது வாரத்துல ஒரு 3 நாள் போவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம சம்டைம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சம்டைம்ஸ். ஓகே, நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. குட். I sometimes go to the store. Next, you should call me sometimes. You should call me. நீ எனக்கு கால் பண்ண வேண்டும். எப்போ, ஐ மீன் எப்பயாச்சும், குறிப்பிட்டு இந்த நேரத்துல நீ எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லல. குறிப்பிட்டு ஒரு டைம் சொல்லல. உனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ கால் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, எப்பயாச்சும் நீ கால் பண்ணு. Sometimes அப்படின்னு இருக்கு. கரெக்டா தப்பா? No, that is incorrect. Sometimes அப்படின்னு வராது. Sometime அப்படின்னு தான் வரும். ஓகே, unspecified time. ஓகே, unspecified time. புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட், I need some time to play with my friends. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறீங்க. இந்த சம் டைம் அப்படின்னு சேர்த்து இருக்கு. இது கரெக்டா தப்பா? தப்பு. ஓகே, செப்பரேட் பண்ணி எழுதணும். Some time, which means a long period of time or period of time. ஓகே, கொஞ்ச நேரம். So you have to write like this. Some time. இனிமேல் இந்த சம்டைம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? I sometimes go to the store. You should call me sometime. I need some time to play with my friends. That's it. நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு சிம்பிளான கொஸ்டின். I blank go to the park. ஓகே, ஸோ I sometime வருமா, sometimes வருமா, sometime வருமா? இந்த sometime பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ்ட் கூடயும் ஃபியூச்சர் கூடயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கூட யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ரைட்? இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானே ஆன்சர் சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்பவே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம பேச வந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய கற்றுக்கோங்க. ஸோ ஒரு ஃபன்னாக தான் கற்றுக்கணும். படிக்கணுமேனு கற்றுக்க கூடாது. பாருங்க, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஈஸியா இருக்கா? அவ்வளோதான். இதுதான் இங்கிலீஷ். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.